வணக்கம் குளோபல் டாரோட் வியூவர்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து ரீடிங் நெக்ஸ்ட் 7 days என்ன ஒரு பிக் சேஞ்ச் உங்கள் லைஃப்பில் நடக்கும் அப்படின்றது தான். அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரீடிங்காக இருக்கும் போது பேக் ஆஃப் த டெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரன்ஸ் கார்டு. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா சன் மூன் ரெண்டுமே இவர் கையில் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இந்த சேஞ்ச் வந்து யூனிவர்ஸ் வந்து பண்ணும். அண்ட் உங்கள் கையிலையும் சில விஷயங்கள் இருக்குது. நீங்கள் எடுக்கிற சாய்ஸஸ் அண்ட் எப்படி உங்களோட என்விரான்மெண்ட் உங்களை புஷ் பண்ணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே. அண்ட் ஒன் மோர் கார்டு வந்து சன், வெரி வெரி ஹாப்பி கார்டு. ஸோ இந்த சேஞ்ச் வந்து இஸ் கோயிங் உங்களுக்கு நிறைய ஹாப்பினஸ் தரும் அப்படின்றதும் ஒரு கன்ஃபர்மேஷனாக இந்த கார்டு வச்சு நம்ம எடுத்துக்கலாம். பிகாஸ் சன் வந்து இதுலன்னு இல்லை, இன்னொரு டெக்லேயுமே சன் கார்டு வந்திருந்தது. ஸோ ஹாப்பினஸ் அப்படின்றது வந்து அதிகபட்சமாக எனக்கு தெரியுது. ஸோ இந்த 7 days ஒரு சேஞ்ச், அந்த சேஞ்சோடைய அவுட்கம் வந்து ஒரு ஹாப்பினஸாக இருக்கும், ஒரு பெரிய ஹாப்பினஸாகவே இருக்கும். ஓகே. ஸோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கார்டு பார்த்தீங்கன்னா 2 of Pentacles ரிவர்ஸ். சம்திங் ஃபினான்ஷியலி இல்லை சம்திங் உங்களோட பர்சனல் லைஃப்பில் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, மதில் மேல் பூனை இல்லை ரெண்டும் கட்டாம் அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டேபிளாக இல்லை, ஸ்டெபிலிட்டி இல்லாத ஒரு எனர்ஜி இருக்குது. ஓகே. 2 of Pentacles ரிவர்ஸ் இருக்குது. இல்லை நீங்கள் எடுத்த ஒரு சாய்ஸ், நீங்களே எடுத்த ஒரு முடிவு வந்து ஒரு நல்ல முடிவாக இருந்திருக்கும். ஆனால் அது வந்து உங்களுக்கு இப்போது ரிவர்ஸில் அது வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாத எனர்ஜியாக இருக்கும். ஓகே, டோன்ட் வரி. ஸோ இதுதான் வந்து ஒரு சிச்சுவேஷன் மாதிரி இருக்குது. பட் வந்து இட் கேன் பி ரிலேஷன்ஷிப், லவர்ஸ் கார்டு, ஏஸ் ஆஃப் பென்டக்கல்ஸ், மஜிஷியன். ரிலேஷன்ஷிப்பில் வந்து நீங்கள் ஒரு மேனிஃபெஸ்ட் நீங்கள் வந்து வேண்டிகிட்டு இருந்தாலோ அந்த மாதிரி பண்ணவங்களுக்கு வந்து அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபேஸ் இது. ஏதோ ஒன்று கிளிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜஸ்டிஸ் கார்டு இருக்குது. ஸோ கார்மிக் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு கார்மிக் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். இதே வந்து பிஸ்னஸ்லேயோ இல்லை ஃபினான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லீகலாக நீங்கள் ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களாலோ இல்லை லீகலாக நீங்கள் உங்களுக்கு ஏதாவது அன்ஃபேவரபுளாக இப்போ வரைக்கும் வந்து அது ஃபேவரபுளாக இல்லை, வின்னே பார்க்க மாட்டீங்கன்னு நினச்சது வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கிற ஒரு எனர்ஜி இருக்குது. இந்த இந்த இதை பார்த்துட்ருக்கவங்களோட வந்து உங்கள் லைஃபே உங்கள் கையில் இல்லை, வேறு யார் கையிலையோ இருக்கிற ஒரு சிச்சுவேஷன் மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஹைக் வந்து உங்கள் பாஸ் கையில் தான் இருக்குது. இல்லை நீங்கள் கம்ப்ளீட்டாக உங்கள் வீட்டோட அப்பாவோ வீட்டில் யார் டாமினண்ட்டாக இருக்காங்களோ அவங்களோட எனர்ஜி இருக்குது. இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸில் யாராக கூட இருக்கலாம். ஓகே. ஸோ ஏதோ ஒரு விஷயம், ஓகே, ரிலேஷன்ஷிப்பாக இருந்ததுன்னா உங்களுக்கு கூடி சீக்கிரம் வந்து கல்யாணம் ஆகிற ஒரு எனர்ஜி இருக்குது. கல்யாணம் ஆகியிருந்ததுன்னா அடுத்த ஸ்டேஜ் அப்பா அம்மா அந்த மாதிரி அடுத்த ஸ்டேஜுக்கு போவீங்க. உங்களுக்கு பெரியவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் தாத்தா பாட்டி ஆகிற எனர்ஜி கூட இருக்குது. இல்லை உங்கள் பசங்களுக்கு கல்யாணம் ஆகிற எனர்ஜி இருக்குது. அண்டு பிஸ்னஸ் அப்படின்னும் போது வந்து புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சவங்க, இவ்வளோ நாள் பணம் கிடைக்காம இருந்தது, லோன் கிடைக்காம இருந்தது, அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இந்த 7 days நடக்கும். ஓகே. ஒரு சில பேருக்கு தோ பென்டிகல்ஸ், ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ் வந்திருந்தாலும் ஒரு சில பேருக்கு
ஏன்னா 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ் ரிவர்ஸில் வந்ததுனால ஒன்று ஒன்று நீங்கள் நடக்காதுன்னு நினச்ச விஷயம் ஒன்று நடக்க போகுது அப்படின்னும்போது பிரிஞ்சு போனவங்க யாராவது திரும்ப ஒன்று சேர்ற எனர்ஜி இருக்குது. 7 டேஸ்க்குள்ளே ஒரு சைன் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ரீடிங் உங்களுக்கு தான். ஓகே. ஹை ப்ரீஸ்டஸ், பேஜ் ஆஃப் வான்ஸ், 2 ஆஃப் swords ரிவர்ஸ் வந்து இஸ் அ வெரி குட் சைன் ஆக்சுவலாக. நீங்கள் வந்து உங்களுக்கு உங்கள் இன்ட்யூஷன் பயங்கரமாக கைட் பண்ணும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு விஷயம் தோணுன்னா அது வந்து மோஸ்ட்டாக உங்களுக்கு கரெக்டான ஒரு வழியாக இருக்கும். நீங்கள் ப்ரே பண்ணது நடக்கும். கூடி சீக்கிரமே நடக்கும்ன்ற எனர்ஜி. ஏதாவது ஒரு மெசேஜ், ஏதாவது வந்து டாக்குமெண்ட்ஸ் ரிலேட்டடாக சைன் ஆகிறது, டிலே ஆன ஒரு விஷயம் சைன் ஆகிறதுக்கு இந்த 7 டேஸ்க்குள்ளே நடக்கும். நீங்கள் ஏற்கனவே எடுத்த ஒரு முடிவு வந்து அது வந்து நீங்கள் உங்களுக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு லோன் எடுத்துருக்கலாம், இல்லை உங்களோட ப்ராப்பர்ட்டியை விற்கணும்னு நினச்சிருக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு புஷ் பண்ணியிருப்பீங்க. இல்லை இந்த ஒரு பர்சனோட பிரியலாம், அந்த மாதிரி வந்து ஒரு சம்திங் உங்களோட விஷக்கு அகெயின்ஸ்டாக நீங்கள் வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கும். இனிமேல் வந்து உங்களோட ஆசைப்படி அது நடக்கும். அது எப்படி மாறும்னு உங்களுக்கே தெரியாது. திடீர்னு மாறும். திடீர்னு இதில் இன்னொரு கேஷ் என்னென்னா வந்து உங்களுக்கு தேவையில்லாத பயம் இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அதை பிடிச்சிட்டு இருக்கீங்க. அதை வந்து விட்டுட்டு போயிடுங்க. விட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு சீக்கிரம் பதில் கிடைக்கும். நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிஸ்னஸ் ஒர்க் அவுட் ஆகலை, அது வந்து சரி ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அதுக்கு நீங்கள் நிறைய டைம் கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய டைம் நீங்கள் கொடுத்துட்டீங்க. பட் நீங்கள் மேபி அதை விட்டுட்டு இல்லை ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. அந்த பிஸ்னஸ் வந்து சரி 1 இயர் கழிச்சு நீங்கள் 1 இயர் நான் இன்னும் ட்ரை பண்ணுறேன்றதுக்கு சரி 1 இயர் கழிச்சு நான் இதை திருப்பி பண்ணுறேன், அதுக்கு நடுவில் நான் இன்னொன்று ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் இருக்குது. அது எனக்கு தெரியல பிஸ்னஸில் எவ்வளோ சேலஞ்சஸ் இருக்கும்ன்ட்டு. பட் வந்து ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் விட்டுட்டு போனால் தான் இன்னொன்று கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்களுடைய பயம் தேவையில்லாத பயத்தினால நீங்கள் அதை ப்ரொசீட் பண்ணலை. ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம். இதை விட்டுடுவோம், இதை விட்டுட்டா நமக்கு லாஸோ, இல்லை அந்த பர்சன் வந்து டாக்ஸிக்னு விட்டுடுங்க, உங்களுக்கு நல்ல லைஃப் கிடைக்கும். இல்லை அவங்களே திருந்தி வரலாம். கிங் ஆஃப் வான்ஸ் வந்து இந்த செட்டுக்கு எடுத்தது. நீங்கள் ஒரு சில பேருக்கு வந்து நீங்கள் ப்ரமோஷன் வருங்க, பெரிய நீங்கள் பதவியோ, இல்லை உங்கள் அப்பா வந்து அவரோட பிஸ்னஸ் உங்களுக்கு தர்றது, இது ஒன்று வந்து பெருசாக பெரிய சேஞ்ச் தான் உங்களுக்கு. இந்த சேஞ்சஸ் வர சொன்ன உங்களுக்கு வந்து ஒரு 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 பதவி அந்த மாதிரி ஒரு பெரிய சேஞ்சாக இருக்கும். ஓகே. இன்னொன்று வந்து நீங்களே வந்து நிறைய யோசிச்சிருப்பீங்க. சில பேர் வந்து நீங்கள் உங்களுக்கு க்ரியேட்டிவ் விஷயம் நிறையா பிடிச்சிருக்கும். இது பண்ணலாமான்னு யோசிச்சிருப்பீங்க. இந்த 7 நாளில் நீங்கள் வந்து ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் ஆரம்பிப்பீங்க. அண்ட் அதில் வந்து நீங்கள் ரொம்ப பெரிய ஆளாகவே ஆவீங்க. வித் எம்பரஸ் அண்ட் கிங் ஆஃப் வான்ஸ் எனர்ஜி, க்ரியேட்டிவிட்டியில் ஏதோ ஒன்று நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது பெருசாக கிளிக் ஆகும். ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த இதில் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு விஷயம், ஏதோ ஒரு விஷயம் வந்து இதில் என்னென்னா நியூ பிகினிங் வந்து ரொம்ப 8 ஆஃப் கப்ஸ் வந்து யூ ஹவ் டு லீவ் சம்திங் அண்ட் கோ ஃபார் அ நியூ பிகினிங். நியூ பிகினிங், புதுசாக ஒரு விதை. அந்த விதை வந்து இந்த 7 நாளில் புதுசாக போடுற விதை வந்து பெருசாக வரும். ஓகே. நீங்கள் பழசையே விடாமல் பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா
உங் 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 உ உங்களோட என்ன சொல்றது? நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, உங்க கையில இருக்குன்னு. நீங்க நீங்களே தான் உங்கள கீழ புல் பண்ணிட்டுருக்கீங்க. வேற யாரும் கிடையாது. நீங்களே உங்கள கீழ தாழ்த்திக்கிறீங்க. நீங்களே உங்கள புல் பண்ற எனர்ஜி. ஸோ அதான் கோர். உங்களுக்கான ஃபர்ஸ்ட் ஆன்செஸ்டர் மெசேஜ் வந்து ஒரு பியூட்டிஃபுல் பார்ட்டி. ஒரு அழகான பார்ட்டி. பிளாக் ஃபெதர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவுல் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நியூ மூன் ரொம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபுல் மூன் இப்போ தான் வந்தது. ஸோ அடுத்த நியூ மூன் வந்து ஒரு நல்ல சைனாக இருக்கும். அதுக்கு ஒரு நல்ல டைம் லைனே கொடுத்துருக்காங்க. க்ரோ விதின் யுவர் கரண்ட் சுச்சுவேஷன். ஸோ கரண்ட் சுச்சுவேஷன்லேருந்து யூ ஹாவ் டு க்ரோக்கான எனர்ஜி. ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ஜாஸ்தி இருக்குது. ஆன்செஸ்டர் கிட்டேருந்து வர்ற ஃபினான்ஸ் கூட இருக்கலாம். அண்ட் உங்களுடைய பாட்டி அந்த மாதிரி ஒரு எல்டர்லி விமனுடைய பிளெஸிங் உங்களுக்கு இருக்குது. தே வில் ஹெல்ப் யூ டு சூஸ் வைஸ் டிசிஷன்ஸ். ஓகே, ட்ரஸ்ட் யுவர் இன்ஸ்டிங்ஸ். திரும்ப திரும்ப ட்ரஸ்ட் யுவர் இன்ஸ்டிங்ஸ். உங்களுடைய இன்ஸ்டிங்ஸ் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கைட் ஆகும். இங்கே சில இதை பார்த்தா பட்டர்ஃப்ளை ட்ரான்ஸ்ஃபர்மேஷனும் இருக்குது. ட்ரஸ்ட் யுவர் இன்ஸ்டிங்ஸ் ஃபஸ்ட்டு இன்ஸ்டிங்க்ட் இதோ. அண்ட் இன்னொன்று வந்து இந்த லெட் கோ இது வந்து கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் இது செட்டுக்கு, இது வந்து இந்த செகண்டுக்காக எடுத்தது வந்து வெயிட் ஃபார் இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன். மேபி உங்களால் டெசிஷன் எடுக்க முடியல, மேபி ஒரு விஷயத்தில் வந்து முடிவெடுக்க முடியலன்னா அரைகுறையாக டிசைட் பண்ணாதீங்க. இன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, உங்களுக்கான ஃபைனல் ஒரு பியூட்டிஃபுல் மெசேஜ் வந்து யூ ஆர் த மேஜிக். திருப்ப ஹேண்ட்ஸ் திருப்ப உங்கள் கையில் இருக்குது. உங்கள் லைஃப் உங்கள் கையில் இருக்குது. யார்கிட்டையும் டிபெண்ட் இல்லை. நீங்கள் நினச்சிட்ருக்கலாம் மற்றவங்க கையில் இருக்குதுன்னு. இல்லை, இப்போவும் உங்கள் லைஃப் உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஓகே, அண்ட் இன்னொரு கார்டு வந்து கிரியேட்டர் ஆல்கமி இருந்தது. நான் சொன்ன மாதிரி க்ரியேட்டிவ் ஃபீல்டில் ஏதோ ஒரு விஷயம் வந்து பண்ணும்போது பெருசாகும் இந்த 7 நாளுக்குள்ளே. இன்னொன்று வந்து இந்த 7 டேஸில் வந்து நீங்கள் வந்து ஏதோ ஒன்று வாங்குவீங்க. ஓகே, அது வந்து ஒரு டாலராக இருக்கலாம், இல்லை ஒரு கீ செயினாக இருக்கலாம், சம்திங். அது வந்து இல்லை உங்களுக்கு கிஃப்டாக வரலாம். அது வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக ஒன்று கிடைக்கும். அது வந்து உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப என்ன சொல்கிறது, நீங்கள் போவீங்க, இல்லை நீங்கள் வந்து வாங்கணுன்னே நினைக்க மாட்டீங்க. ஆனால் ஒரு விஷயம் வாங்குவீங்க. ஆனால் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். உங்களோட இந்த ஜர்னியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஹோப்ஃபுல்லி இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் போடுங்க. நீங்கள் க்ளைம் பண்ணுங்கள் உங்கள் எனர்ஜியை. அண்ட் ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.